சிவா அலங்கார பிரிய விஷ்ணு சொந்த பிரிய சூர்யா கனக பிரிய நாரதா என்ற பெயர் பெற்றையாவும் அதிகாலையில் சாரபோதியை சந்தியாவதான சர்க்காரம் முடித்து அஸ்தத்திலே 21 நடுவுடைய ஓசை ஒளியை தெரிவித்து சகத்திர நாமங்களை நான் சோத்திரமது கொண்டு தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சுமிக்க மந்திரமில்லை என்ற அடிப்படை கிடங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை வணங்குவது உலகத்துடைய அனைத்து ஜீவனுக்கும் இறைவன் வகுத்தறியது அந்த நீதிக்குட்பட்டு சத்தியலோகம் சென்று எனது தாயாகப்பட்டவள் ஆயிரக்கணக்கில் 64 ஏழே உணர்வுக்கு எடுத்துக்காட்டியவள் என்னமை சரஸ்வதி அப்பையோட தாய் கலைவாணிய தொழுது நல்லபடிய திருப்பால் தொட்டு ஆது பெற்று இந்த அண்ட சராசரத்திலே அகில உலகத்துடைய ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக் கொண்டவன் எந்தந்தி பிரம்மதேவன் அன்னபடி ஆழத்திலே இன்னை ஆழத்திலே அடுக்காலத்திலே அடுகூடத்திலே மூலத்திலே பிரம்மன் தாடுகிறது வாசப்படுகின்றார் திட்ட படிக்கின்றார் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனையும் தரிசித்து ஆசை பெற்று அதன் பின்னாலே கைலாயில் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்று பிறகு பார்வதி சென்று எனது பட்டிருந்த ஸ்ரீமன் நாராயண தரிசித்தேன். காரணம் அருள் எல்லாருக்கு அவ்வுலகமில்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகமில்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை என்ற ரீதியில் அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுதாக பெற்று இப்படி கலைமகள் கலைமகள் மனைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழைக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் தொடங்கிப்பட்டவிட இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலக்கம் செய்யப்படுகின்றாள். என்னுடைய சிரமமாகப்படுவது 1000 லட்சத்துக்காக வெளியே செல்லப்படுகிறது. நாராயணன் ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நமோ நாராயண. கோதுமையை எதுக்கே பங்கு மிட்டாய் விற்கிற மாதிரி சும்மா சொன்னு இருக்கணும். அப்படி கொடுக்கிறாரு. அதாவது எந்த 1008 சுக்கா கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணங்கள் தானே.
ஆக கால் வைத்தார் கழகம், அது நாள் கடந்தார் நன்மை என்பார்கள். வாருங்கள். இங்கே நார்வராக நடிக்கும் எஸ்வி கீதப்பிரியன் அவர்களுக்கு அள்ளிநகர் கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்தை உபாயமாக நடத்திக்கொள்ளும் ராசு குடும்பத்தார்கள் அவர்களுடைய சார்பாக கொண்டாடி வணக்கம். பொன்னாடை அணிவித்து புகழால் சுட்டிய புண்ணியமான பூமியாம் அகில உலகத்துடைய ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் அருளாசி வழங்கக்கூடிய தன் நிகரற்ற தனித்தெய்வமாக வழங்கக்கூடிய தண்டீஸ்வர ஐயனாருடைய எல்லையில் வீட்டுக்கூடிய அள்ளிநகர வாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை தண்டீஸ்வர ஐயனாருடைய நேர்த்தி கடனாக உபயமாக செய்து வரக்கூடிய ஐயா ராசேஸ்வரி குடும்பத்தார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை காண வருகை இருந்த சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்கள் அவர்களுக்கும் இந்த நல்லதொரு நாடக நிகழ்வுக்கு அற்புதமான முறையில் ஒளிபரிக்க வைத்து எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் அழைத்துக் கொள்ளக்கூடிய நமது மண்ணில் இருந்த சூர்யா ஒளிபரிக்கலை தரகம் அதில் பணிபுரி அன்பு தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அன்பு அண்ணன் தாள சக்கரவர்த்தி மாதீஸ்வரன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது கலைக்குழுக்கு சார்பிலே சிறந்தாத வணக்கங்களை கரவூப்பி தெரிவித்து தொடரும் எங்களது கலைப்பணியை அனைவரும் நலமோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிதனை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் என் நன்றி கொண்டார்க்கும் உய்வெண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்றான் வள்ளுவன். அந்த நன்றியை நானும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அது எந்நாளிலும் இந்த உடலிலிருந்து உயிர் ஜீவன் வெளியில் விஞ்ஞானத்துக்கு போகிறதோ அது விஞ்ஞானம் அடைகிறதோ அரியன் யாமரியன் பராபரமே. இருந்தாலும் இந்த உயிர் இன்று உங்கள் முன்னாலே ஒரு கலைஞனாக வருவதற்கு இந்த மண் தான் காரணம். அருகாமையில் இருக்கக்கூடிய சொப்பனாதற்கு மண்ணினுடைய மைந்தன் என்னுடைய ஆசிரியர் பிறந்தகை மறைந்த கவிஞ பர்மன் பெருமகனார் உயர்திரு சண்முகவேல் அவர்களை சிந்தை இணைத்து அந்த வாடிக்கல்பனுடைய அருகுநகத்தினாலே என்னையும் ஒரு கலைஞனாக உருவெடுத்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாடக உலகத்திலே வரவை செய்த வள்ளல் என்னுடைய அன்பு தெய்வம் குருநாதர் உயர்திரு சண்முகவேல் அவர்களுக்கு அவருடைய ஆன்மாவுக்கு என் இறைப்பூர்வமான ஒரு நன்றி காணிக்கையை கொண்டு தொடர்கிறேன் எனது கலைப்பொடியை. அனைவரும் வாழ்க மடவும் நன்றி. ஆக நன்றி மறப்பது நன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்ற நல்ல எண்ணத்தினாலே இந்த வந்தாரை வாழ வைக்கும். ஆமா ஆமா அன்னை மிருதக சக்கரவர்த்தியாக இவர் வருவதற்கு முதல் முறையாக காலத்துக்கு முன்னதாகவே அவருக்கு ஆனா என்று சொல்லக்கூடிய அடிப்படை பாடத்தை எழுதி கொடுத்தவரே அன்னை ஆதீஸ்வரன் அவர்களுக்கு கவிஞர் சண்முகவேல் தான். அது பாளையம் என்ற இடத்திற்கு வருவதற்காக கொடுத்த ஒரு முதல் முறையாகப்பட்டவர். அது மாதிரி நிறைய கலைஞர்களை அவர் அறிமுகப்படுத்தினார். அதில் புத்தமிழ் பிரசனம் காலகிராமம் போடுவோம். அதில் என்ன ஒரு விஷயம்னா அவர்கிட்ட கற்றுக்கொண்ட சிஷியங்க நிறையா வந்தாங்க. ஆனால் யாரும் முன்னணி கலைஞராக வெளிப்படவில்லை, அடியன் ஒருவனை தவிர. அந்த பாக்கியம் எனக்கு மட்டும்தான் கிடைத்தது. அவரே சொன்னார், அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே நான் ரன்னிங்கில் ஆட ஆரம்பிச்சிட்டேன். வருஷத்துக்கு 100-150 நாடகம் ஆட இருக்கும் பொழுது என் பேரை சொல்றதுக்கு ஒருத்தர் வந்துட்டேன் என்னுடைய வாரிசு சொல்லி என்னை உள்ளபூர்வமாக பாராட்டினார். அந்த பாராட்டுதலுக்கும் போட்டுதலுக்கும் இல்லைப்பட்ட இந்த எல்லையிலே அடியன் வந்துடுவதற்கு வாய்ப்பை கொடுத்த வள்ளல்களுக்கு நன்றி நன்றிகள் தான் வணக்கம். ஆக என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் எனது கலைப்பயணமும் கழகப் பயணமும் சரியாக தொடர வேண்டும் என்றால் நல்லாரை காண்பது நன்று, நடமிக்க நல்லூர் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று இன்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம் நீண்ட இடைவெளிக்கு பின். ஆக இடைவெளியை பூர்த்தி செய்வது சால சிறந்தது. அது காலத்தில் கட்டாயம் கூட. ஏனென்றால் ஒரு நல்லவனாக வாழ்வதற்கும் கெட்டவனாக வாழ்வதற்கும் அவனவன் விளை விதைத்தவன் விளையறுப்பான், திணை விதைத்தவன் திளையறுப்பான். விதை ஒன்று கூட சுரை ஒன்று முளைக்குமா? நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுக்க முடியும். உப்பத்தண்டவே தண்ணி குடிச்சாகணும், தப்பு செஞ்சமே தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆக மொத்தத்தில் அது தவறுதாக நடந்து விட்டால் கூட, ஏன்னா தெரிஞ்சு செஞ்சா அதுக்கு பேர் தவறு, தெரியாம செஞ்சாக்கள் தப்புடாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம எப்படி செய்கிறோமோ அதை அவனவன் செய்யும். ஆக உலகத்தில் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நாங்கள் செய்த சகல பாவங்களை தீர்க்க வேண்டும். மகாசக்தி ஓம் மகாசக்தி காளி தாயே மடப்புறத்தான் எல்லாரையும் காக்கணும். ஏன்னா காளி என்று சொன்னாலே எப்பொழுது சக்தியுடைய வடிவம் தான். சக்தி பல அவதாரம் எடுப்பார், பார்ப்பதற்கு அழகாக பக்குவமாக இந்த உலகத்திலே அலங்கார சுரூபணியாக இருப்பார். ஆனால் எங்கெல்லாம் தீமைகள் நடக்கிறதோ அப்பொழுதுதான் அங்கே தீய சக்திகளை அளிப்பதற்கு காளியாக, நீலியாக, காட்டேரியாக, திரிசூலியாக சீலம் சூழவேந்தி கையிலே சுரத்தை ஏந்தி விட்டால் மட்டும் போதாது, அந்த இடத்துல எப்படியாவது வழியை வாங்கி கொண்டுதான் அதை தீர்த்து வைப்பார் என்ற காரணத்தாலேயே காளியை தொழுவும் கழகத்தை ஆரம்பிக்கிறார். தீர்ப்பவனே நல்லவனே தில்லையம்மா பாடிகள் போதிலே
தன்னீஸ்வரையனா சந்நிதிக்கு வந்தோம் எங்கள் குறை தீருமம்மா. தூதுவளையடையரசு தொண்டையிடத்தான் நினைச்சு மாமன் என்ன சாமிவாட்டு பாட்டுன்னு சொல்லிட்டு தூதுவளையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு ராதா சொல்லி சும்மாதான் ஏதாவது கோர்த்து விட்டு போயிடாரையா. அவன் சும்மாவே ஆடுவா, நீ ஊதிய போட்டு விட்டு சூடத்தை கொடுத்தா இதை காட்டி ஆடுவாளே, காலியாவே மாறிடுவாளே. காளியம்மன் பாட்டு பாடி என்ன நடக்க போகுதோ நான் என்னத்தை கண்டு இனிய பண்ணி அங்கே பாட்டி விடாரு பாருங்க ஐயா. நான் ஆனா என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். சுருதி மாதா லயம் பிதா என்பார்கள். ஏன்னா ஒரு ஆத்தாலும் அப்படி சேர்ந்தா பிள்ளை பிறக்கணும் நமக்கு தெரியும். அதே மாதிரி பாடல் அப்படின்ற ஒரு குழந்தை ஜீவன் பிறக்கணும் அப்படின்னா இந்த பெட்டில அம்மா, மிருதங்க அப்பா. அப்ப இவங்க எல்லாத்தையும் இந்த பாடல் வருமா? அப்ப நான் பாட ஒண்ணு இந்த ராக ரேவதி, அந்த ராக ரேவத்தில் எல்லாம் இருக்குன்னு சொல்லி வாட்சி காட்டுறாரு அவர். அப்படி வாட்சி காட்டும்போது நம்ம பாடாம இருக்க முடியுமா? சொல்லிட்டேன் இந்த பிள்ளைய பார்த்துட்டு பாடணுட்டு சப்பலா கடை கீழே ஓட்டுறாரு. நல்லா சொல்றீங்க. ஆயிரம் கரங்க நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் வந்த முகத்தை காட்டி இருளீக்கி தந்தாய் போற்றி போற்றி. கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு, முருகன் வாழும் வீடாறு முகம் பார்த்து அருளும் வீடாறு. மரத்த வச்சவே தண்ணி ஊத்துவா, எந்த தண்ணின்னு கேட்டுறாதீங்க. மனச பார்த்துத்தான் வாழ்வ மாத்துவா. ஏ மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தபடியவனோ அவனே சுமப்பா. ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நாளது சொல்லலாமா? எங்களுக்கு குறையும் உண்டு நாளது சொல்லலாமா? எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நாளது சொல்லலாமா? என் தாயுடி இருக்க உங்கள் செல்லமாக வாழலாமா? பாடி மகமாய் கருமாறி அமிராமையே பாடியது கேட்கவில்லையா? செல்வ
நன்றி 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 நன்றி. தாயை போற்றி வழங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு தரநிலையை தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் சிறப்பான இடமாக இருக்கிறது. கதையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சர்வசாதாரண சிற்றூர். ஆனால் சிற்றூர் இருப்பது குறிஞ்சி நிலத்துக்கு உட்பட்ட பகுதி. குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்துக்கு சொந்தமான பகுதி. தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டுக்கு சொந்தமான இடம். இந்நிலையிலும் தன்னிலை மாறாமல் சிறப்பான கொடுக்கலாமா கேட்டுக்கங்க. அன்பு அன்பு இருந்தால் போதும். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புண்கடில் பூசல் தரும் என்றார் வள்ளுவன். ஆக அன்பினாலே எதையும் வெல்லலாம். ஆக இந்த இடத்திலே அன்பானவர்கள் வாழ்வது போல் தெரிகிறது. காரணம் அவனிலே தேசங்கள் தோறும் பாசைகள் வேறு பலவிதமான நாடு. ஆக எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இருக்கு என்றார் வள்ளுவன். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனி பெருமைகள். அப்படி பெருமைகளை பார்க்கும் பொழுது தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று சொல்லக்கூடிய தென்னகத்து மக்களை வாழ்த்தி வழங்க வேண்டும். அப்படி வாழ்த்தி வழங்குவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருப்பதோ முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 4 வகை நிலத்தை கடந்து குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்தை அடைந்திருக்கொண்டோம். பொதுவாகவே குறிஞ்சி என்னாலே குழுகுழுப்பா இருக்கும். ஏமா வேலை குழுகுழுப்பா தானே இருக்கும். ஆனா நமக்கு முடியும் இருக்கு, கடுகடுப்பா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் துருசுப்பாகவும் இருக்கும். ஏன்னா எப்பொழுது ஒரு மனிதனுடைய உடம்புல இருந்து வேர்வை வருகிறதோ, வேர்வை வந்தாத்தே உலக மக்கள் பார்வை நமது பக்கம் இருக்கும். ஆக வேர்வையும் பார்வையும் ஒன்று சேர்ந்து விட்டால் நமக்குள் ஏற்பட வேண்டும் ஒரு கோர்வை. காலையில் சொல்ல வேண்டும் அள்ளிநகர நாடகம் எப்படி இருந்தது என்று இந்த பார்வையாளர்கள் ஒரு தீர்வை. எங்க வர வர மாமியா கழுத போல ஆனாலாம்ன்ற கதையாத்தான் இருக்குது. என்ன செய்யுதுன்னு தெரியல. ஒரு பப்பு டான்ஸுக்கு இருந்த குட்டை பிடிக்கலாம் போகுதுன்னா இதெல்லாம் கட் பண்ணிருக்க தம்பி பார்த்துக்கணும். சரி இருக்கட்டும். ஆக மொத்தத்திலாம் உலகம் விழிப்புணர்ச்சுவதற்கு 1000 காரணங்கள் உண்டு. அப்படி 1000 காரணங்களை எடுத்திருக்கிறாங்கன்னா இது கூட ஞானமானவர்கள். சரி யார்கிட்ட என்ன சரக்கு இருக்கு, என்ன விஷயம் இருக்கு. ஏன்னா மற்றவங்களுக்கு வரலாம். நீ இந்த யார்கிட்ட இல்ல சரக்குன்னு 95,000 போகும். சரக்குன்னா விஷயங்கள்னு அர்த்தம்யா. என்ன சும்மா சொன்னி அப்படின்னு சும்மான்ற வார்த்தைக்கு 15 அர்த்தம் இருக்கு தமிழ்ல. ஏன்னா ஏப்பா சும்மா அப்படி போயிட்டு வருவான் அப்படின்னா என்ன பொழுதுபோகாம போறோம்னு அர்த்தம். சும்மா எதாவது பேசிட்டு இருக்காத அப்படின்னு வெட்டி பேச்சு பேசுறீங்கன்னு அர்த்தம். இந்த சும்மான்றதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை ஏன் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துறோம் அப்படின்ன பொழுது நாடு நன்றாக இருக்க வேண்டும்னா நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதுக்குதான் நன்றி சொல்லி வைத்தார்கள். மண்ணின் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயரும் என்பார்கள். செங்கோல் பிடித்து நிதி நிதி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்கள் வாழக்கூடிய இந்த சோழ நாடு சோழடித்த பட்டம் பெற்ற திருநாடு. ஆனா உண்மையிலேயே இந்த பட்டத்துக்கு ஒரு பொறுப்பான காரியம் சொல்லுவாங்க. நம்ம ஆளுக சோத்துக்குள்ள தானடா இருக்கேன் சொக்கேன். எப்படி சோத்துக்குள்ள தானடா இருக்கேன் சொக்கேன். சோத்துக்குள்ள இருக்காது. எப்படி சோறு கண்டகிடம் சொர்க்கம் அப்படின்வாங்க. அப்படின்னா எப்படி சோறு கண்டகிடம்னா அள்ளிநகரத்துல சாப்பிட்டு தட்டி சார் ஐயனார் கோயில் வாசல் நல்ல நாடகம் எடுக்கிறா. நம்மளும் கை காலம் நீட்டி விட்டுக்கடா ஒரு மூலையில படத்தை தீச்சு வரும்டா அதாண்டா சொர்க்கம். அது பேர சொர்க்கம் அப்படி அல்ல. ஏனென்றால் நமக்கு தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் தஞ்சை. அந்த தஞ்சை தலைநகரத்தில் விட்டிருக்கிறார் பெருவுடையார் பெரிய கோயில். அங்கே இருக்கிறவர் பிரகதீஸ்வரர். அந்த பிரகதீஸ்வரருடைய ஆலய வழிபாட்டில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கும் வருஷம் போலாம். எப்படின்னா ஐப்பசி மாதத்திலே பௌர்ணமி என்று கிட்டத்தட்ட 100 முடை அரிசிகளை சாதமாக சமைத்து அந்த சாதத்தை சிவலிங்க திருமேனியிலே பூசி மறுநாள் கலைந்து அதை வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுப்பார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு பெயர் அன்னாபிஷேக விழா. அந்த அன்னாபிஷேக விழா அண்ணன் சோறு தானே. அப்ப இந்த சோறை வச்சு அந்த சொக்கன் என்று சிவலிங்கத்தை மூடிடுவாங்க. அதே சோத்துக்குள்ளதான் இருக்கேன் சொக்கன். அப்ப அந்த சோறு கண்டகிடம் அந்த அன்னாபிஷேக விழாவை பார்த்தவர்களுக்கு கண்டிப்பா சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா. அப்ப என்னோட சொர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவன் நம் முன்னோம் நம் பாட்டன் ராஜராஜ சோழன். அதனால்தான் இந்த நாடு இன்றளவும் அவனை போற்றிக் கொண்டிருக்கிறது. தமிழர் தலைமையிலிருந்து வாழ்வதற்கு 1000 ஆண்டுகள் மேலே படைத்திற்கு சென்று அந்நிய நாடுகள் தன்னுடைய கீழே தமிழருக்கு அடிமையிடாய் என்று ஆட்சி செய்தவன் மாபெரும் மன்னன். அப்பேற்பட்ட நாட்டுக்கு நாம வந்திருக்கிறோம். நாட்டின் பெருமையை பரிசாற்றுவது சாலச் சிறந்தது என்ற அடிப்படையில் இதை கூட செய்யாம என்ன சரி பாத்துக்கலாம் அப்புறம் பாத்து கவலிகளின் நாயகனே நீ வாழ்க நடனமிட காவேரி
நாடு போற்றக்கூடிய நாயகனை நானிலமும் சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வழங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாதிருந்து பழகின்றார்கள். சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் நாரதன். ஆக எனது கொள்கைகளும் கோட்பாடுகளும் சரியாக தேர்ந்தெடுத்து நடப்பதற்குத்தான் அறிவோம் நமோ நாராயணா என்ற வாசகத்தை அனுதினமும் உச்சரிக்கிறேன். அந்த நாராயணோட மந்திரம் தான் உலகத்திலே காக்கும் மந்திரமாக, காக்கும் கடவுளாக, கண்ணனாகப்பட்டவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த கலியுகத்திலே எப்படியெல்லாம் அழிவு ஏற்படுது என்பதற்கு அருகாமையிலே சமூகத்தில் நடந்த சம்பவம். கேரள மாநிலம் மலைப்பகுதி சேரநாட்டிலே வயநாடு பகுதியிலே இன்னும் தோண்ட தோண்ட கிடைத்துக் கொண்டிருக்கிறது பிணங்கள். எதை எப்படி இருக்கும் யாமரியின் பராமரிப்பு. ஆக அழிவு பாதையிலே உலகம் செல்வதற்கு அங்கெங்கே சில சம்பவங்களை இறைவன் தொட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆக இதுவரை இந்த பூமியிலே எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு வந்தால் எதை இழப்பதற்கு, எது இன்று உடையதோ நாளை வேறொடையாகிறது, அதுவே மறுநாள் மற்றொருடையாகிறது தான் உலக நீதி என்று உலகத்துக்கு சொன்னவன் என் பாட்டன் கிருஷ்ண பரமாத்மா. காரணம், தான் ஆட வழியாக தன் சதையாடும் என்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ந்ததுதான் துமாவர யுகத்திலே மகாபாரத போர். அந்த மகாபாரத போரிலே மாவீரன் கர்ணனை கண்டவுடன் எதிராளி ஸ்தானத்தில் இருக்கிறான் அர்ஜுனன். கர்ணனை கண்டவுடனே அந்த அர்ஜுனுடைய கையில் உள்ள காண்டிபம் என்றவன் தானாக கையிலே நிலவுகிறது. இதை கஞ்சாடையில் கண்டவன் பார்த்த சாரதியாகப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா கண்டவுடனே சொன்னான். அப்பொழுதுதான் சொன்னான், என்னடா நீ என்னடா பண்ண, ஏண்டா நீ இந்த ஆட்டம் போடுற, உன்னால என்ன முடியும் என்று அர்ஜுனனை பார்த்து சொன்ன வாசகம் தான் ஒட்டுமொத்தமான தத்துவத்தின் கோர்வை. பகவத்கீதையிலும் தத்துவம் கிடைத்தது நமக்கு. அந்த பகவத்கீதையின் தத்துவத்தை படித்தவர்களும் பாமர்களும் பண்பாளர்களும் அறியக்கூடிய வேலை பக்குவமாக எடுத்துரைப்பது என் கடமை. கடமையை செய், பலனை எதிர்பாராது. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தந்து சொல்வே மானிடரான் மாமரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அளவுமன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி சென்றுதான் தீரும் ஒரு நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கள்மனதென்றோ காண்டீவம் நழுவவிட்டாய், காண்டீவம் நழுவவிட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவள் கண்ணன், சொல்பவள் கண்ணன், துணிந்தலில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார். அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும், தூட்டுவார் தூட்டலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை காட்டினான், கண்ணனை தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டி உணர்க வண்ணைகளுக இக்கடமெல்லாம் சிவக்க பரித்ராணாய சாதுணாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்சாவனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. உள்ளத்தில் நல்ல உள்ளம்
உள்ளத்தினல்ல உள்ளம் முழங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ள என்றுமே உள்ளத்தில் நல்ல உள்ளங்கள் உறங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு உன்னதமான இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்கும் நம்பிக்கை. காரணம், யானைக்கு பலம் நம்பிக்கையிலே, மனிதனுக்கு பலம் நம்பிக்கையிலே. இறைவன் அவனின்றி ஓர் அனுபவம் செய்யாது. ஏதோ இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம், எதையாவது சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்திலே அப்படி சாதிக்க விட்டவன் தான் உலகத்திலே சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும். இன்று நீ தலை குனிந்து படித்தால் நாளைக்கு நீ புத்தகத்திலே தனிலிருந்து வாழலாம். அதானே உண்மை. புத்தகத்தை எந்த அளவுக்கு ஒரு மனிதன் குனிஞ்சு குனிஞ்சு படிக்கிறானா அவன் அறிவாளியாகி நாளைக்கு அவன் புத்தகத்துல அவன் தலை அங்கே இருக்கும். அப்ப கல்விக்கு அழகு கசடற மொழிகள். படித்தால் மட்டும் போதுமா? உலகத்திலே சாதனையாளர்கள் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன தினம் தெரியுமா? நிலவிலே முதல் முறையாக கால் வைத்தால் நீல் ஆம்ஸ்ட்ராங். அந்த நாள் இன்று. இதெல்லாம் ஒரு விஞ்ஞான உலகத்தில் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு நாரதன் புதுநல தொண்டன் 14 லோகங்களுக்கு போய் வர்றான். யார் பார்த்தா? ஆனா உலகத்துல நம்ம நம்புறோம். நம்பிக்கை தானே மனிதனுக்கு வாழ்க்கை. புராண இதிகாசங்கள் ஏன்னா சாஸ்திரம் பொய் என்றால் சாணத்தை பிடித்து பாருன்னு ஒரு பழமொழி உண்டு. சாஸ்திரம் பொய் என்றால் சாணத்தை பிடித்து பார். சாஸ்திரத்துக்கு சாணத்துக்கு சம்மந்தம் இருக்கா? சாணம்னா மாட்டு சாணி, அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனா இருக்கடான்ற. எப்படி அப்படின்னா நாம நம்பக்கூடிய இந்த இந்து மத சாஸ்திரங்கள்லாம் உண்மை அப்படி நம்பணும். அப்படி ஒரு வேளை நீ நம்பலன்னு வச்சுக்கவேன். இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஒரு பூஜை பண்றோம், ஒரு புரஸ்காரங்கள் நடத்துறோம் அப்படின்னும் பொழுது இந்த தலைவாழையில போட்டு பழந்தேங்காய் பச்சனைகள்லாம் வச்சு நம்ம இயற்கையிலே இந்து மத சாஸ்திரங்கள் செய்ய முடியாது. அந்த மஞ்சள் பிள்ளையார் சாணி பிள்ளையார் பிடிச்சு அதுல அருகம்புல்லு குத்தி வைப்போம். இது வந்து நம்ம நடைமுறையில ஏற்படுத்திக்கிட்டான். ஆனா ஏன் வச்சான், எதுக்கு வச்சான் அப்படின்னு முன்னோர்கள் எப்படி வச்சாருன்றது நமக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் உண்டு, தெரியாதவர்கள் உண்டு. அது ஏன்டா வைக்கிறாங்க அப்படின்னா
நீ நம்பக்கூடிய சாஸ்திரங்கள் பொய் என்றால் சாணத்தை பிடித்து பாருனா பசுமாட்டுடைய சாணி இல்லையா, அதை 2 மஞ்சளும் சாணி பிடிப்போம். மஞ்சளை விட்டுட்டு 2 உருண்டையுமே சாணியா பிடிச்சிருங்க. ஒரு உருண்டையில அருகம்புல்ல குத்தி வைங்க, ஒரு உருண்டையில அருகம்புல்ல குத்தாம வைங்க. 3 நாளா அல்லது 1 வாரமா கழிச்சு பாருங்க. அருகம்புல் குத்துனதுல அந்த சாணத்துல எதுவுமே இருக்காது, அப்படியே இருக்கும். இந்த அருகம்புல் குத்தாம வச்ச சாண உருண்டை இருக்கு இல்லையா, அதில் பார்த்தா வண்டு புழு பூச்சி எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கும். அதுதான் என் சாஸ்திரம். அதைத்தான் சொல்லி சாஸ்திரம் பொய் என்றால் நீ சாணத்தை பிடித்துப்பா. இதுல உண்மை நம்பணும், அப்படித்தான் நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்ப இந்த உள்ளம் பெருங்கோவில் உன்னடம்பு ஆலயம் தெல்ல தெளிதா இருக்கு. ஜீவன் சிவலிங்கம் வல்லர் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் கள்ளப்புலனைந்தும் காலா மணிவிளக்கு. அந்த உடம்பு இருக்குன்னா அந்த அந்த நீலாம்சா கூட சொல்ல தெரியுமா? சில நேரம் புத்தி உள்ள மனிதர், அதை பாட்டில் போட்ட புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலியும் இல்லை. ஆனா உண்மையிலே நிலவில கால் வைத்த பேர் வாங்க பாருங்க, அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா, ஆனா பேர் வாங்கி போயிட்டாங்க. அதான் என் உண்மை. ஏன்னா நிலவிலே கால் வைக்க வேண்டும் என்று அமெரிக்க விஞ்ஞான திட்டம் போட்டு அனுப்புறான். முதல்ல அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை விஞ்ஞானி யார், விமானி யார் தெரியுமா? அவர் பெயர் ஆல்வின் சி எட்வின். அவர் பெயர் இந்த ஆல்வின் சி எட்வின். அவருக்கு துணை விமானியா போனவரே நீல் ஆம்ஸ்ட்ராங். போயாச்சு. குறிப்பிட்ட நேரத்தில் இங்கிருந்து செய்தியோடு போறாங்க. விண்கல மேல் நோக்கி பறக்கிறது. 2 பேரும் போயாச்சு. நிலவிலே இறங்கணும் அப்படின்றது குறிப்பிட்ட கால திட்டங்கள். ஒரு நொடி தாமதிச்சாலும் விண்கலை வெடிச்சு போயிடும். இவங்களுக்கு உயிர் மாய்த்துருவாங்க. அவர் எண்ணி திரிய கர்மம் ஆக குறிப்பிட்ட இடத்துல மறுபடியும் பூமிக்கு திரும்பணும், நிலவுல கால் வச்சு. இது அவங்க திட்டம். அனுப்பிட்டாங்க. அனுப்பணும். 2 பேரும் போயாச்சு. போய் நிலவுக்கு போயாச்சு, விண்கலம் போயாச்சு. நிலவுல போய் இறங்கணும்ல, இங்கிருந்து செய்தி போகுது. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நிலவுல காலை வச்சுங்க, வெற்றி கொடி நாட்டுங்க, கொடி நாட்டு கீழே சீக்கிரம் திரும்பி பூமிக்கு வரணும் அப்படின்னு செய்தி போகுது. இந்த செய்தியை கண்டவுடன் இந்த தலைமை விமானியா இருக்கிறார்ல ஆல்வின் சி எட்வின், அவர் என்ன பண்ணா தெரியுமா? ஆத்தாடி கோடான கோடி மைலுக்கு மேல அப்பால உலகத்துக்கு மேல சுற்றிக்கு வந்துட்டோம். நம்ம கால் வைக்க போறோமே, இது பள்ளமா இருக்குமா, இது மேடா இருக்குமா, இது நெருப்பா இருக்குமா, பாறையா இருக்குமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். யோசிக்க ஆரம்பிச்சாங்க. வரும் யோசிக்கிற வார்த்தையும் செய்யும். எங்க போய் யோசிக்கிறது? கோடான கோடி அப்பால் மைலுக்கு போய் யோசிக்கலாமா? அப்ப என்ன பண்றான் இவன்? யோசிக்க காலம் கடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட காலத்துல அந்த விண்களை வெடிச்சிருவேன். நீங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லையே. அப்பதான் அடுத்த தகவல் போகுது. துணை விமானியாகப்பட்ட நீல் ஆம்ஸ்ட்ராங் நீங்க இறங்கலாம் அப்படின்ற உடனே எதையுமே யோசிக்கிற படக்குன்னு காமிச்சுட்டேன். அதுல பேர் வேண்டிய உலகத்துல பாத்தீங்களா? யோசிக்கிறவன் சில இடத்துல முட்டாளாயிருவான், யோசிக்காதவன் சில இடத்துல அறிவாளி ஆகிறான். அப்ப இன்னைக்கு யோசிக்காம அவன் கால் வச்சதுனாலதான் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல்ல உலகத்தில் நிலவிலை கால் வைத்தான் பேர வேண்டி போயிட்டானா? எப்படி? இப்படித்தான் பக்தி வரும்போது புத்தி வேலை செய்யாது. நம்மளுக்கு புத்தி வேலை செய்யும்போது பக்தி இல்லாம போயிடும். நாடகத்துக்கு வரணும்னு சொல்லி நானும் முயற்சி எடுத்துட்டேன். பார்த்தேன் 6 மணிக்கெல்லாம் சங்கத்துக்கு வரணும் அண்ணன் சொல்லிட்டாரு. சரி 7 மணிக்காக போனா பிடிச்ச 5:30 மணிலேருந்து பூவானமா தூக்கிட்டே இருக்கு. மழை எங்க ஊர்ல கருவனூர்ல ஊமச்சோளம் பக்கத்துல. சரி எப்படாலும் போலாம்னு சொல்லி பார்த்தா காலம் மணி 8 மணி ஆச்சு. அண்ணே நிமிடம் நீங்க தாமதப்படுத்தாதீங்க, என்னோட தம்பி என்னோட என்ன வரல, நீங்க முன்னால போங்கண்ணே, நான் இப்படியே வந்துடுறேன். பார்த்து 2 வீலர் கொண்டாந்து மாட்டுத்தாவலை போட்டு பஸ்ஸில் வந்துட்டு 10 வந்துட்டு அது வேற விஷயம். அப்போ ஒரு இடத்துக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த குறிப்பிட்ட தாமதம் அப்படி கிளம்பும் போது நான் நினைச்சேன் வடக்க கவுளி அடிக்கிறார் அன்னைக்கு ஈசானி மூலையில அள்ளி நகர் நாடகம். ஏன்னா நேற்று மலையில் நாடகம் இட்டு வச்சு தீத்தாப்பேட்டை நாடகம் வந்து பாதிச்சாம மலையோட மலையை திரும்பி வீட்டுக்கு போனோம். நேற்று குழப்ப போச்சு. சரி இன்னைக்காவது குழப்ப ஆண்டை கொடுத்து வேண்டாம் கண்டீஸ்வரர் ஐயனார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்ப கிளம்பும் போது பார்த்தா கிழக்க கவுளி அடிச்சுச்சுல, ஆக அன்னைக்கு நடத்துண்டா. அப்ப ஏப்ப இவ்வளவு நேரம் போச்சு, நீ ஊர்ல போய் சாப்பிட முடியாது, நீங்க வீட்டுல சாப்பிட்டு போங்கன்னு என் பிள்ளை சொல்றான். சரிப்பா சாப்பாடு போடுங்கன்னு பார்த்தா படக்குன்னு பள்ளி வந்துருச்சு. முதல்ல நான் நல்ல சகுனம்னு சொல்லி கும்பிட்டேன். எதை? பள்ளி விழுந்து பள்ளி கவுளி அடிச்சுச்சு, அது நல்ல சகுனம்னு நினைச்சேன். அப்ப எனக்கு பக்தி இருந்துச்சு. அதே பள்ளி சோத்துல வந்தாலும் புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆக இது விஷம்டாண்டு. பாத்தீங்களா? பக்தி வேலை செய்யும் போது புத்தி வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யும் போது பக்திக்கு அங்கே வேலை இடம் இல்லடான்னு நல்லாத்தான் போய்கிட்டே இருப்பான். பண்டிகை பார்த்தோம் நமக்கு கும்பிட மாட்டு தோணும். மகாவிஷ்ணுடைய அவதாரம் தாண்டு. அதே சேத்துல இப்படி வாழ்த்துக்கு கிடைச்சுன்னா சி என்னடா அப்படின்றோம். அதானே உண்மை. 50 லட்ச ரூபாய்க்கு வீடை கட்டுவான். ஒரு கண்டு மாடு பசு மாடு கண்டவங்க வீட்டுல உள்ள கொண்டு போய் மூத்திரம் மேய்ச்சா தாண்டா நம்மளுக்கு புண்ணியம் நினைக்கிறான். உண்மைதானுங்க. கோமாதா எங்கள் குலமாதா. அதே மாடு கண்டு நம்ம வீட்டுக்கு கொள்ளையில மேயிட்டு கம்பெடுத்தே சாத்துங்க. என்னடா பத்தையும் ஜாமின்னு கோமாதா கும்பிட்டு இப்ப கம்பெடுத்து அடிக்கிறேன். எந்த வகையில நியாயம் இது? சரி இருக்கட்டும், மனத்தானே காரணம். ஆக மனதை இருந்து பெற்ற அந்த உடம்பு இருந்து என்ன பண்ண போகுது? ஏன்னா வெங்கல படைத்து விட்டார் வேண்டும் என்று வேணுவர், மண்கள் படைத்து விட்டார் மடியில் வைத்து பேணுவர், நன்களை படைத்து விட்டார் நார் என்று போடுவர். ஒரு சாதாரண வெங்காய புத்திரப்பான இருக்கே பேசு வாசல் நெளிஞ்சு வச்சுருந்துங்க தூக்கி சொல்லுவார் நம்ம பெரியாரு பரணி தூக்கி கொடுப்பா. அது வாட்டு கிடக்கு ஒரு மூலையில இருக்காது. இன்னொரு நாளைக்கு பட்டரை கொடுத்து ஆகுது அப்படின்னு சேமிச்சு வைப்பான். ஒரு மண்பானை இருக்கே, மண்பானையில வந்து லேசா கீரை விழுந்துச்சுங்களேன் தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும்.
குடிக்க வச்சு வைக்க முடியாது. ஆனா நம்மளால அதை கூட விட மாட்டான். ஏன் தெரியுமா? கோழிக்கு அடகாக்க கூட மேல வாப்பாட்டை தட்டிட்டு கொண்டு வச்சிருவான். ஒரு மண்பானையை பாருங்க, பித்தளை பானை பயன்படுது, மண்கலம் என்ற மண்பானை பயன்படுது. நன்கலம் என்ற உடம்பு வச்சு விட்டு அள்ளி நகரத்துல எங்க அப்பா 3 வருஷம் பிரசிடண்டா இருந்தாரு. நான் 3 நாளைக்கு குளத்தை தூக்க மாட்டி சொல்ல முடியுமா? வரவே முறை சொல்லிட்டே குளத்தை தூக்க கூட நாத்தம் முடிக்கிறான்றியா. அப்ப எங்க போச்சு? உடல் இருந்து என்ன ஆக போகுது? ஆக மொத்தத்துல மனிதன் வாழ்க்கை என்பது நிரந்தரமா உடல் என்ன, உயிர் என்ன, உறவென்ன, உலகென்ன, விதி என்ன, விடை என்ன, மனமே ஊடும் நதியெல்லாம் கடலோடு, உடலெல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடமெங்கு மனமே. உடல் என்ன, உயிர் என்ன, உறவென்ன, உலகென்ன, விதி என்ன, விடை என்ன, மனமே ஊடும் நதியெல்லாம் கடலோடு, உடலெல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடமெங்கு மனமே. இந்த வாழ்க்கை வாடிக்கை, இது வார வேடிக்கை, இன்பம் தேடி வாழும் ஜீவன் எல்லாம் அடிக்குது துடிக்குது. உடலல்ல, உயிரல்ல, உறவில்ல, உலகல்ல, விதி என்ன, விடை என்ன, மனமே ஊடும் நதியெல்லாம் கடலோடு, உடலெல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடமெங்கு மனமே. பார்ப்பதற்கு இந்த இடத்தில் மகிமை வாழ்வது போல தெரிகிறது. ஆக வந்து இவ்வளவு நேரமாகிவிட்டது. இந்த குறிஞ்சி நிலத்துக்குள்ள இருந்து சிற்றூர் வனத்தில் ஏதாவது இருப்பார்களா? ஏதாவது சத்தமாக இருக்கிறதா? கவனித்து பார்க்கிறீர்கள். நாராயண என்ன ஒரு அருமையான ஒரு சாரீரம் என்ற ஒரு ஆமையா 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 இருக்கட்டும் இருக்கட்டும். அது அழுத்துவாங்க உள்ள அவ்வளோ எல்லாமே வரும். என்ன பண்றது? ஆக மொத்தத்திலே அழுத்தம் திருத்தமாக பாடுகிறார். அருமையான ஒரு காலம். ஆய் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்குள்ளே லோகத்தை இறக்கி ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்தின் முதலை ஆராய்ந்து ஆளோரு சோ என்றால் வரையிலே அழகான முறையிலே கவிதை பண்பாடு கொண்டிருக்கிறார் காலமகன். என்ன ஒரு சாரீர வளம்! எத்தனையோ மொழிகள் உண்டு. ஆனால் செந்தமிழ் ஆடரும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதில் என்பார்கள்.
தமிழுக்கும் அமுதன் என்று பேர் என்ப தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பார்களே அப்பேற்பட அமுதமலை அழகாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுவதும் நனைந்ததே. அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுவதும் நனைந்ததே. அடலாவோ தேவனை மயக்கிடும் எந்த ஐந்தறிவு ஜீவங்களும் ரசித்திடும். அமுதமழை பொழியும் முழு அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுவதும் நனைந்ததே. புது சேலை உடுத்தி ஒரு பூஞ்சோலையே நடந்ததைந்து விழியோடு உறவாடும் சென்றே உங்கள் எதிர்போதி சென்றே. பிடித்தபடி பார்த்ததில்லை கனவு நான் பிடித்தபடி பார்த்ததில்லை கனவு எனவில்லை என்று புரியவில்லை எனக்கு. அமுதமழை பொழியோடு நிலவிலே ஒரு அழகு சீலை உடல் முழுவதும் நனைந்ததே. மேகலையின் மறுபடியும் எடுத்து மணிமேகலை சிறையிடையில் கொடுத்து மேகமென கரும்பூதல் முடித்து ஒரு பூமி மகள் போகாமல் நடந்து ஒரு மனத்தேரை மனமில்லை வந்ததோ ஒரு மனத்தேரை மனமில்லை வந்ததோ எந்த விழியுள்ள பாகம் செய்ததோ. அமுதமழை பொழியும் முழு அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சீலை உடல் முழுவதும் நனைந்ததே. அழகாவோ தேவனையும் மயக்கிடும் ஐந்தறிவு ஜீவங்களும் ரசித்திடும். அமுதமழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சீலை உடல் முழுவதும் நனைந்ததே. என்ன ஒரு அருமையான காலம், அழகான முறையிலே ஒரு சில பேர் இருந்தாலும் ஆக என்னென்று பார்க்க வேண்டுமே. அருமையான காலத்தை செய்வதற்கு பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும், அழகாக இருக்கும். அருமையான காலத்தை பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார். ஆமையா, மயில் அழகாக இருக்கும், அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறை நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாடத் தெரியாது. பார்ப்பதற்கு கண்ணங்கரை இருக்கும் குயில், ஆனால் குயிலுடைய கானம் மிக இனிமையாக இருக்கு. இவ்வளவு மயிலை போன்ற உடலழகை குயிலை போன்ற சாரியத்தை பெற்றிருக்கிறார். இப்படி இனிமையான சாரியை பயன்படுத்த மாதரசி சங்கீத ஞானத்தோடு பாடிக்கொண்டிருக்கிறார். தோழியாகப்பட்டவள் அந்த ராதா செல்வியா அழகிட்டமாக ஆடிக்கொண்டார்கள். பைரவரே, தகதிமித்தோம் ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம் சலங்கையிட்டாள் ஒரு மாதே சங்கீதம் நீ பாட
சந்திப்பதற்கு அற்புதமான வாய்ப்பு. சில பேருக்கு வாய்ப்பை தானா உருவாக்குறவன் அறிவாளி, சில பேர் கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டாங்க முட்டாளு, சில பேர் வாய்ப்பை உருவாக்குறவனும் உண்டு, வாய்ப்பை நழுவ விடுற உண்டு. நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம நழுவற்றக்கூடாது. ஆக நழுவாமல் இருக்க வேண்டும் என்றால், ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். நாராயணா என்ற ஒரு மந்திரத்தை அனுதினமும் அடியன் உச்சரிக்கிறதுனாலே அந்த மந்திரத்துக்கு என்ன வழி, அதனுடைய சக்தி என்ன பார்த்து விட்டேன். கொடுத்தது சத்தியம். எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யணுடா அப்படின்றது நம்ம கணக்கு. ஆக யார் யாருக்கு கொடுத்தவை, நான் அன்று ஒரு காலத்தில் பெரியவங்களா இருக்கிறாங்க தெரியும். சச்சக்கரவர்த்தியாக இருந்தான் ஹரிச்சந்திர மோதி 56 தேசங்களை ஆண்டான். கடைசியில் என்னாச்சு, பொய் சொல்ல மாட்டேன்னு ஒரு வார்த்தையை காப்பாற்றுவதற்கு, கொடுத்த சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக அன்று நாடுலேருந்து நகரிலிருந்து கட்ட பொட்டாட்டியிலிருந்து பிள்ளை இழந்து கடைசியில் சுடுகாடு காக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளானான் ஹரிச்சந்திர பூபதி. மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியார் பிதாமகன் கடைசி வரைக்கும் வந்து தன் அண்ணன் தம்பிகளுக்காக பொண்ணை தாரை வார்த்தை கொடுத்து விட்டு நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லி கட்ட பிரம்மச்சாரியாக வாழ்ந்து கடைசியில் சிகண்டி என்று சொல்லக்கூடிய ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அலி என்ற ரூபத்தோடு அன்று அம்பு படுக்கைக்கு ஆளானான் பீஷ்மாச்சாரியார். இப்படி பாரதத்திலேயே நிறைய இருக்கு உண்டு விஷயங்கள்லாம். ஏன்னா இந்த இடத்துல நம்மளும் கொடுத்த வாக்க காப்பாற்றுறமானியா சோதனை எப்படி பார்ப்போம், சத்தியத்தில் சோதனை ஆடுறது. ஹலோ, சத்தியத்தில் சோதனைக்கு எத்தனை போட்டி, சத்தியத்தில் சோதனைக்கு எத்தனை போட்டி, தர்மவினை வாக்குதமா சொந்தங்களை காட்டி, சத்தியத்தில் சோதனைக்கு எத்தனை போட்டி, சத்தியத்தில் சோதனைக்கு எத்தனை போட்டி, தர்மவினை வாக்குதமா சொந்தங்களை காட்டி, அத்தனையும் தாங்கிவிட்டேன் சக்தியினை கூட்டி, ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான்
வாழ்வினில் இன்பம் ஒரு நேரம் மரத்தில் ஏறும் வேதாளம் மரத்தில் ஏறும் வேதாளம் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனையோ போட்டி அடுத்தது நன்மை என்று நினைக்கின்றேன் நான் அதனால் தானே உயிரோடு இருக்கின்றேன் நான் அதனால் தானே உயிரோடு இருக்கின்றேன் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனையோ போட்டி தர்மவினை வாட்டதமா சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கிவிட்டேன் சக்தியினை கூட்டி ஆண்டவனு சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி ஆண்டவனு சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி 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 நிறைந்த உலகத்திலே நாமும் என் பயணத்தை தொடர வேண்டும் என்றால் என்னோடு போட்டி கொள்வதற்கு இந்த இடத்துல யார் இருக்கிறார்கள் சந்திக்க வேண்டும் அல்லவா சுந்தரி நீத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கலாம் சுந்தரமை வைந்ததும் முன்பிருந்த மங்கை இவள் சுந்தரமை வைத்தது முன்பிருந்த மங்கை இவள் இந்த உலகிங்கு ஏன் வந்தாள் அந்தரை முகமே அந்தரை கிந்தவே சுந்தரி உலக அந்தரை கிந்தவே சுந்தரி உலக திருமணங்கி என்ற இந்திரன் வழங்கி நீங்கள் கண்ணசாமிக்கு வருகிறான் காவலன் சந்திக்க வேண்டும் சண்முக ராஜா இருந்தாலும் சடுதியில் வரக்கூடிய ராஜாவை சந்திக்கலாமா ஓம் நமோ